ஹாய் கைஸ், நீங்கள் பார்க்குறது அப்ஸ்டாக்கல் அவாய்டிங் ரோபோட். இந்த ரோபோட்டுடைய ஃபுல் அசம்பிள் இந்த வீடியோவில் இருக்குது. மறக்காமல் எண்டிங் வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கீர் மோட்டர் எடுத்துக்கலாம், இதுமாதிரி சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இதேமாதிரி 4 மோட்டர் சால்ட்ரிங் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு கார் போர்டு ஒன்று எடுத்துக்கலாம். இந்த போர்டில் அந்த மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 4 மோட்டர் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது மோட்டருடைய ஒயர் கனெக்ஷன் கொடுக்கணும். ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கிறதுனால எக்ஸ் ஷேப்பில் நீங்கள் கனெக்ஷன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னொரு டெம்ப்ளேட் எடுத்துக்கலாம். இதில் போட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒயரை அந்த ஹோல்ஸ்லேருந்து வெளியே எடுத்து வச்சுக்கலாம். இந்த 2 டெம்ப்ளேட்டையும் ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு L2 மோட்டர் டிரைவர் எடுத்துக்கலாம். இதில் 3 லைன் வந்து ஃபஸ்ட்டு 12 வோல்ட்டு, அப்புறம் கிரவுண்டு, அப்புறம் 5 வோல்ட்டு, அப்புறம் அந்த 6 பின் இருக்குல்ல, அது 4 இன்புட்டு, ஒரு எனேபிள் ஏ, எனேபிள் பி. இப்போ இந்த மோட்டர் டிரைவில் டபுள் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம ஆர்டினோ யூனோ மைக்ரோ கண்ட்ரோலர் சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் டபுள் டேப் போட்டு கார் டெம்ப்ளேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மோட்டர் டிரைவ் பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு லித்தியம் அயன் பேட்டரி ஹோல்டர் எடுத்துக்கலாம். இது டபுள் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். ஒரு சர்வோ மோட்டர் எடுத்துக்கலாம். டபுள் டேப் போட்டு காரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி வச்சு 6 மேல் டு ஃபீமேல் ஜம்பர் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ஜம்பர் ஒயரை மோட்டர் டிரைவில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோபோட்டுடைய சர்க்கியூட் டயக்ராம் அண்ட் கோடிங் டிரைவில் கொடுத்துருக்கேன். டிரைவ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ மோட்டார் கனெக்ஷனை அவுட்புட் 1ல் கொடுத்துக்கலாம். ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் மோட்டார் கனெக்ஷன் அவுட்புட் 2ல் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் மோட்டார் கனெக்ஷன் அண்ட் ஃபோர்த் மோட்டார் கனெக்ஷன் அவுட்புட் 3 and 4ல் கொடுத்துக்கலாம். இப்போ அந்த ரெட் கலர் ஒயரை ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். பேட்டரியோட பிளாக் கலர் ஒயரை கிரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மோட்டர் டிரைவ்லேருந்து கிரவுண்ட் கனெக்ஷனை போர்டுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மோட்டர் டிரைவ்லேருந்து 5 வோல்ட் எடுத்துகிட்டு போயிட்டு போர்டில் VIN பின்னில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சர்வோ மோட்டார் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். சிங்கிள் பின் T3லையும் VCC 5 வோல்ட்லையும் கிரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் எடுத்துக்கலாம். இந்த அல்ட்ராசோனிக் ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டபுள் டேப் போட்டு சர்வோ மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் 4 பின் இருக்குது. கிரவுண்ட், எக்கோ, ட்ரிகர், VCC மொத்தம் 4 பின் இருக்குது. இப்போ இதில் ஒயர் கனெக்ஷன் கொடுத்து சர்வோ மோட்டரில் டபுள் டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 லித்தியம் அயன் பேட்டரி எடுத்துக்கலாம். இந்த பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். யூனோ கேபிள் ஒன்று எடுத்துக்கலாம். லேப்டாப்லேருந்து போர்டுக்கு பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். இப்போ போர்டுக்கு கோடிங் அப்லோட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான், அப்லோட் பண்ணியாச்சு. நான் 3 பின் ஸ்விட்ச் எடுத்துருக்கேன். இப்போ பேட்டரியிலேருந்து ஸ்விட்சுக்கு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ மோட்டர் டிரைவில் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக காரில் டயர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டயர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஃபைனலாக கார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த IoT ப்ராஜெக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ போட்டுடலாம். தேங்க்யூ.